ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இஞ்சி மல்லி காஃபி. இது வந்துட்டு கோல்டு காஃப் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரெகுலராக ஒரு 2-3 டைம்ஸ் குடித்தாலே வந்துட்டு இது நல்லா உங்களுக்கு கோல்டு காஃப்க்கு கேட்கும், ரிலீஃப் ஆகும். இப்போ அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். எய்தர் இஞ்சி இல்லை சுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்காதுங்கிறதுனால இஞ்சி யூஸ் பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக இஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இப்போ நான் காமிக்கிற அளவு 2 கிளாஸ் உங்களுக்கு வரும். பால் 1 கப், வெல்லம் 1/4 கப், ஒரு 3 ஏலக்காய். இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டுலாம் நம்ம இடிப்போம் இல்லைங்களா, அந்த கல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம இப்போ இஞ்சி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை நம்ம லேசாக இடிக்கணும். இது இந்த மாதிரி இடிச்சு தான் போடணும். நம்ம இஞ்சி ஏலக்காய் தனியா இது 3த்தையும் இடிச்சு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கணும். இதை இப்போ இஞ்சி இடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காவையும் அதோட சேர்த்து நம்ம இடிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கோல்டுக்கெலாம் நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா. மழை காலத்துலலாம் இந்த மாதிரி இஞ்சி டீ வச்சு குடிச்சா சான்ஸே இல்லை. அடுத்து தனியா ஆட் பண்ணிடலாம். இதோட சேர்த்து இதையும் நல்லா இடிச்சிடணும். இது ரொம்பலாம் பவுடர் ஆகாது. தனியா ஒன்றும் பாதியமாக தான் இது இடிக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் லேஸாக அதை இடித்தா போதும். இப்போ நம்ம இதை வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி சுட வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போது தண்ணி கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். தனியா இஞ்சி ஏலக்காய். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். அண்ட் பால் வந்துட்டு சுட வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த கொதிக்கிறதுல பால் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் காமிச்சது வந்துட்டு காய்ச்சின பால். இதுலேயே நம்ம போட்டாக்கா தெரிஞ்சிடும் உங்களுக்கு பால். இப்போ இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வெல்லம் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இஞ்சியில் தனியாவில் ஏலக்காயில் இருக்கிற அந்த சாரெல்லாம் உங்களுக்கு இறங்கும் இந்த வாட்டரில். இப்போ நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். அது சும்மா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஃபில்டர் பண்ணிட்டா நம்மளுடைய இஞ்சி மல்லி காஃபி ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம இதை ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து வடிச்சிடலாம். நல்ல கமகமன்னு இருக்கு. இப்போது இதில் நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணிடுறோம். நம்மளுடைய இஞ்சி மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. தி பெஸ்ட் மெடிசன் ஃபார் கோல்டு அண்ட் காஃப். இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. கோல்டு காஃப் எல்லாம் வந்துட்டு எங்கே போகுதுன்னே தெரியாது. நம்முடைய இஞ்சி மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.